வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது தெளிவாக பேசினாலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். யாருக்குமே அது உண்டு தான். ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லணும். கேள்விக்கு ஏற்ற பதில் இருந்தால் தானே அது ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கேள்விக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் வேறு ஒரு மாதிரி பதில் சொன்னால் எதிர்பார்க்கவும், தட் இஸ் அகெயின் த ஆன்சர் இஸ் ஆல்சோ பி இன் ஏ கொஷின் ஃபார்மேட் அப்படின்னு எல்லா ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் இது நம்ம நிறைய பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் ஒருத்தர் கூட ஒய்ன்னு கேட்குறதே இல்லை, எது எல்லாத்துக்கும் வாட் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே வாட், ஸோ வாட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வாட்டுன்னு கேட்டால் என்னென்னு பொருள் வரும்னு சொன்னால் நீ எப்படி படிக்க போகிற அப்படின்னா வாட் யூ ஆர் ஆஸ்கிங் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆங்கிலத்துக்கு அடிப்படையாக கேட்குறாங்களா இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தான் கேட்குறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம சண்டை பதிவில் சொன்னோம், எது புரியணுமா இருந்தாலும் முதல்ல தெளிவாக தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் படிக்க தெரியணும். சரளமாக வாசிக்க தெரிஞ்சாதான் கான்ஃபிடன்ஸ் மேலுக்கு வரும், எதிர்த்துக்கிட்டு வரும் மேலே. அடுத்தது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாம் பக்காவாக இருக்கணும். எந்த பர்செப்ஷன் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதனால் தெளிவாக பேச வேண்டியது அத்தியாவசியம். எது இல்லை, இப்போ நிறைய பசங்க சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஓகே, ஒரு ஓகே ஒன்று சொல்கிறாங்க. ஓகேனா அது எந்த பாஷையை சேர்ந்தது, அது ஆங்கிலம் தானா அல்ல அது வேறு மொழியிலேருந்து அதுக்குள்ளே வந்திருக்குதா? ஓகேனா ஆல் கரெக்டுன்றதை எப்படி சொல்கிறாங்க? எப்போவுமே ஆல் கரெக்டுன்றது எப்படி இருக்கும்? இப்போ என்ன சாட்டியா, எப்படி சாப்பிட்ட, குளிச்சியா, நீ போனே ஒரு ஊருக்கு போனியா, அது எப்படி இருந்தது, அங்கே என்னெல்லாம் பார்த்த, ஓகே. அது இல்லாட்டா ஒரு பெருசாக ஒரு இன்னும் ஒரு சவுண்டாக ஒரு ஓகே, இல்லாட்டி வேணா ஓகே அப்படி இந்த மாதிரி வேறு வேறு துணியில் சொன்னால் வேறு வேறு ஃபார்மேட்டில் சொன்னால் அதுக்கு பொருள் வேறையா அப்படின்னா முதல்ல ஓகேன்ற வார்த்தையே நம்ம ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஏற்புடையதாக வச்சுக்கிறோம். இன் ரியல் இட் இஸ் நாட் ஸோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் யூ ஆர் நாட் கிளியர் இன் யுவர் ரிப்ளை அப்படின்னு அர்த்தம். பதில் தெளிவாக தெரியாமல் நம்ம ஒரு ஆன்சர் சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஓகே சொல்கிறாங்க பசங்க. இது அடலசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியல. அதனால் பசங்க என்ன இருக்குது, இந்த அடலசன்ஸ் பீரியட் ஒரு ஸ்ட்ராமன் ஸ்ட்ரெஸ்ஸு, வளர் இளம் பருவத்தில் ரொம்ப மனம் மெச்சூராக இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உண்மையில் ஒரு 40 வயசு தாண்டினவங்க கூட, ஒரு 50 வயசு தாண்டினவங்க கூட என்ன சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஓகே சொல்லும் பொழுது வாட் ஆர் ஆல் த திங்ஸ் கம்ஸ் இன் பிட்வீன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆன்சரும் இல்லை, தெளிவான பதில் அதுலேருந்து நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. தெளிவான பதில் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியலையோ அப்படின்னு கேட்டோம். ஆர் யூ ஃபாலோயிங்? ஓகே அப்படின்னு சொன்னால் எப்படி? எஸ் ஐ எம் ஃபாலோயிங் டாக்டர், வி ஆர் அனேபிள் டு ஃபாலோ திஸ். இந்த சொல்யூஷன் நீங்கள் எப்படி போட்டங்க, ஹவ் யூ ஆர் அரைவிங் அட் அப்படின்னு கேட்டால் தானே. எல்லா இடத்துலையும் ஹவு, வாட், ஒய் அப்படின்னு சொன்னால் ஒய்ன்னு கேட்டால் நிச்சயமாக அதில் நிறைய தெளிவான பதில் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஓகே சொன்னால், என்ன மருந்து சாப்பிட்ட, ஓகே ஹவ் யூ ஆர் ஃபீலிங், ஓகே அப்படின்னா எல்லாத்துக்குமே ஓகே சொல்லும் பொழுது அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு இஷ்டமில்லைன்னு ஒரு ரீசன் வச்சுக்கலாம். இல்லைன்னா தெளிவான பதில் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக எப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னா, நம்ம பர்சனாலிட்டியை பற்றி போன சண்டை பதிவில் பார்த்தோம். பர்சனாலிட்டின்னு சொன்னால் அது ஒரு நேரமும் த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங், நம்ம என்ன முகத்திரையை போட்டுக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னா முதல்ல சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் பாசிட்டிவாக பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்கின்ற விஷயம் தெளிவாக சொல்லணும். சொல்ல போகிற விஷயமும் எல்லாருக்கும் புரியணும். அதில் அந்த விஷயங்களில் நெளிவோ இல்லாட்டி போனால் எளிமையும் ரெண்டும் இருந்ததுன்னா அது சொல்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு காமெடியை ஏற்படுத்தும், மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்பட்டால் அது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றும் மீண்டும் இது போல் செய்திகளை கேட்கணும்னு ஒரு ஈடுபாடு கிடைக்கும். இதுக்கு பதில் எல்லாத்துக்குமே ஒரு ஓகே ஐல் ஃபாலோ அப்படின்னு சொன்னால் யூ ஆர் நாட் கிவிங் கிளியர் ரிப்ளை டு தி ஒன் ஹூ ஹவ் ரேஸ்ட் அ கொஸ்டின். கேள்வி காட்டுறவங்களுக்கோ என்ன பதில் எதிர்பார்க்குறாங்களுக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணல, தெளிவான பதில் சொல்லலை. ஒன்று இதில் 3 ரீசன் இருக்கலாம். ஒன்று தெளிவான பதில் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். தெளிவான பதில் நமக்கே தெரியல அதனால் தெளிவான பதில் சொல்லலை. இல்லாட்டி போனால் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
இதில் நிறைய பசங்களுக்கு ஒரு புது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு பழக்கம் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் யாரோடையும் எதை பற்றியும் பேசாமல் இருக்குது. பேசாமல் இருந்தால் நம்ம பெரியவன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நிச்சயமே இல்லை. யூ ஆர் அனேபிள் டு இன்டராக்ட் வித் பீப்புள் அப்படின்னு இட் இஸ் அ பேக்லாக். இது ஒரு லேகிங் பிஹைண்ட் இன் தி சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தமே தவிர பேசாமல் இருந்தால் பெரியவனா இல்லவே இல்லை. பேசினா தான் பெரியவன். எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு புலப்படுற அளவுக்கு, புரியிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்களோட பர்சனாலிட்டியில் மாறுதல் ஏற்படும். நீங்கள் சொல்கிறவனுக்கு யூ ஷுட் டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி. அவன் புரிஞ்சிக்கலன்றதுக்காக நம்ம ஒருத்தர் இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு ஒரு நம்ம கணக்கு சொல்லித்தரோம். என்ன, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது அப்படிங்க, 4 in the mind 3 in the hand, இல்லைன்னா 9 in the mind 8 in the hand அப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த குழந்தை சொல்லிக் கொடுக்கும்பொழுது போட்டு விடுறது. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் அதை என்ன செய்யணும், பொறுமையாக மீண்டும் ஒரு முறை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அதுபோல் நம்பர் ஒர்க்கு, அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ வாட் எவர் இட் இஸ் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போது சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை எப்படியோ அதுபோல் அந்த குழந்தைக்கும் தனக்கு நன்றாக வர வரைக்கும், சிறப்பாக நம்பர் ஒர்க் செய்கிற வரைக்கும், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், அடிஷன் டேபிள் அப்படின்னா எல்லாத்தையும் அந்த வாய்ப்பாடை சரளமாக சொல்கிற வரைக்கும் அந்த குழந்தையும் கற்றுக்கணும். 2 பேருக்கும் அதில் டியூட்டி இருக்குது. ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே போகிறோம், ஓகே ஓகே கணக்கு போட்டியா, ஓகே ஓகேன்னு சொன்னால் குழந்தை போடலை, போடாமல் நிஜத்தை சொல்கிறதுக்கு என்ன அதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறது அப்படின்னு நம்ம நினைக்கணும். உடனே நோட்டை வாங்கி பார்த்தா ஏன் தங்கம் நினைவில்லையா, வா நம்ம வில் டூ இட் அகேன், நோ இஷ்யூஸ், பசிக்கிறத வா சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊடுற மாதிரி பேசுறது அத்தியாவசியம்னு எப்படி பெரியவங்களுக்கு இது தெரியுமோ அதுபோல் நம்மளுக்கும் சில விஷயங்கள் தெரியலன்னா நமக்கும் வயதில் மூத்தவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமாக அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம். இதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. தெரிஞ்சுக்கலன்னு வைங்க, இவர் அது இல்லாமல் அந்த விஷயம் எல்லாமே வண்டி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். வண்டி எவ்வளோ தூரம் போகும், தெர் வில் பி ஒரு கார்னர் வந்துடும், ஒரு முட்டு சந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சில், கிராமத்துலலாம். அதுபோல் யூ வில் பி கார்னர்ட் இன் சச் அ வே, அந்த விஷயம் தெரிஞ்சிக்காத இருக்கிறதுனால யூ ஹேவ் டு ஃபீல் யூ வில் பி ரெடிக்யூல்டு ஆர் யூ ஹேவ் டு ஃபீல் சேட் ஃபார் இட். அது மாதிரிலாம் ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால் அதையும் இப்போ இருக்கிற பசங்க அவாய்ட் பண்ணுவாங்களே தவிர அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சியே இல்லாத போகும். அப்போ என்னாச்சு, அதை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை பெரிய அளவில் அதை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகளை நம்மளே குறைச்சிக்கிறோம். அதனால் என்ன பேசணும், இந்த தெளிவாக 4-5 வார்த்தைகளை சேர்த்து வாட் இஸ் த ரியல் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் டு இட், தட் ஹாஸ் டு பி ரிப்ளைடு அப்படின்னா பேசுவது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். சிறப்பாக பேசணும், எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் உண்டு. யூ அட்ஹர் டு தி ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஈடுபாடு வேணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.